கடந்த மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஓசி பயணம் போகிறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திராவிட கட்சிகள் பணம் கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்க. இப்போ நானும் ஆட்சிக்கு வந்தால் 2026 மக்களுக்கு இலவசம் பண்ணலாம். அதை இந்த கட்சிகளினுடைய நீட்சி தான் அவருக்கு தனித்த ஒரு தத்துவமோ ஒரு பாதையோ கோட்பாடோ என் தம்பி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கும் போதே அவருக்கு தனித்த பார்வையோ ஒரு திட்டமோ இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். சினிமா வேற சித்தாந்தம் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு விளங்குதா? அவர் இப்போ இங்கே இருக்கிறவங்களே அதிமுக ஊழலை எதுக்குறீங்கன்னா, அதிமுக ஊழல் கட்சின்னா அந்த ஊழல் கட்சியில் அமைச்சராக இருந்தவங்களாம் இப்போ அவங்க கூட இருக்காங்க. அதிகபட்சமாக அதிமுக உறுப்பினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அதிமுகவின் இன்னொரு கட்சி நீட்சி மாதிரி தான் இது இருக்குது. அதே திராவிட சித்தாந்தம், அதே ஐயா ஈவேரா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா பேர எங்கள் அண்ணா வச்சுக்கிறீங்க, அதே ஐயா எம்ஜிஆரை வச்சுக்கிறீங்க, இப்போ அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்கள் ஒரு பவன் கூட்டியிருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் ஐயா எடப்பாடி நான் வந்தால் 2000 கொடுக்குறேன். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்போ நான் நீங்கள் 2 பேர் 2000மா, நான் 2500. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏலம் விடுவாங்க. நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து 2000, 3000, 4000, கடைசியாக பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்போ ஃப்ளாப் ஆகுதோ அது வேற நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி. இது ஏதாவது சரி பண்ணணும், மாற்றணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொல்ற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. எதுக்கு இலவசம் தங்கச்சி? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த எல்லார்கிட்டையும். ஒரே நாள் பொங்கலுக்கு 760 கோடி 790 கோடிக்கு குடிக்கிற அளவு காசு வச்சிருக்காங்க தங்கச்சி. ஒரு படம் இப்போ என் தம்பி விஜய் படமே வந்தாலே முதல் நாள் முதல் காட்சி 34 கோடி வசூலிக்குது தங்கச்சி. 34 கோடி பொழுதுபோக்குக்கும் மதுவுக்கும் செலவு பண்றதுக்கு காசு இருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம் கொடுக்குற தங்கச்சி சொல்லுங்க? எதுக்கு கொடுக்குற? மக்களின் அறிவை, மக்களின் உடல் ஆற்றலை, அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். அந்த நாடு தான் வாழும் வளரும். உட்காரு, நான் காசு தர்றேன்னா அந்த காசை எங்கிருந்து எடுப்ப? நீ என்ன எங்க பாட்டன் சோழ பரம்பரையா சொந்த சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்குற? நீ கடன் வாங்கி யாரை காட்டி கடன் வாங்குற? என்னைய காட்டி தான் கடன் வாங்குறான், உங்களை காட்டி தான் கடன் வாங்குறாங்க. இந்த மக்கள்கிட்ட நான் வரியை போட்டுக்கிருவேன், இவ்வளவு வரியை ஏத்திக்கிருவேன். பேருந்து கட்டணம் உயர்தா இல்லையா? இலவசம்ங்கிற இலவசமா கொடுத்துட்டு அந்த பேருந்தே இலவசம். ஓட்டுநர் நடத்துறதுக்கு சம்பளத்தை யார் காசுல இருந்து கொடுப்ப? சொந்த காசா? சரி, பேருந்தை சீரமைக்கணும், அது எந்த காசு? எரிபொருள் நிரப்பணும், அது எந்த காசு? இலவசமா என் மக்கள் யார் கேட்டது? தரமா கொடு, குறைந்த ஒரு நியாயமான கட்டடம் இல்லையா? ஒரு கட்டுமான விலைக்கு ஒரே அளவுக்கு சீரா ஒரு விலையை தீர்மானிச்சு இதுல பயணம் செய்யுங்க. நல்ல தரமான பேருந்தை நான் தாரேன், நல்ல சாலை. இதுதான் மக்கள் கேட்கிறாங்க. இதுதான் மக்கள் கேட்குறாங்க. பஸ்ஸு இலவசம், சிலிண்டரு இலவசம், அப்புறம் வேற என்ன இலவசம்? 1000, 2500 காசு இலவசம். ஒரு வேலைக்கும் போகணும், வீட்டிலே இருக்கலாம். அக்கறை இருக்கிறனால தானே 5000 போட்டிருக்காங்க. தம்பி, ஏன் தம்பி இது போய் இல்லை, அது இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு வாரம். அப்புறம் கொஞ்சம் நிதி செலவு புரட்டணும்ல, அது 4 பேரை பார்த்து பிச்சை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கிளம்புவோம். கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அது மற்றவங்களுக்கு அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை, பணம் இருக்குது. நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லை, எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் கிளம்பணும். உங்கள் தொகுதியில் தேர்தல் பரப்புரை எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஏன்னா அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கு இந்த தேர்தலில் வெற்றின்ற ஒரு என்னோட வெற்றி என் வெற்றி இல்லை, அது என் மண்ணோட வெற்றி, என் மக்களின் வெற்றி. அவங்களுக்காக தான் நம்ம அந்த தொகுதிக்கு மட்டுமா வேலை செய்கிறேன், நாட்டுக்கே வேலை செய்கிறேன். அது தெரியாதவங்க இல்லையே, அதை என் மக்களுக்கு தெரியும். நான் போவேன், போய் வேலை செய்வேன். நாடங்களில் நான் ஒருத்தன் தான் வேலை செய்யணும். 234 தொகுதி, புதுச்சேரியில் 28 தொகுதி. அப்போ மகன் எல்லா இடத்துக்கும் போகணும்னு அவங்களுக்கு தெரியும். அதில் எனக்கு நேரம் ஒதுக்கி போய் வேலை செய்வேன். எனக்காக என் மக்கள் வேலை செய்வாங்க. தெரியாதா நான் யாருன்னு? அதெல்லாம் தெரியும்.